ஆக்சுவலி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். எல்லாரும் விஷுவல் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜ் நான் வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு மெயினான ரீசன் பிரசாந்த், எங்களோட ப்ரொடியூசர் அண்ட் என்னோட வெல்வி சார் கூட. அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே கூட இருந்து இவ்வளோ தூரம் தட்டி கொடுத்து கூட்ட வந்திருக்காரு. அப்புறம் பூர்ணிமா, அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த படம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஒன்றா போயிட்டு பிரசாந்த் அண்ணாட்ட பேசி அப்படி ஸ்டார்ட் பண்ணது. ஆல்மோஸ்ட் 2.5 years ஆச்சு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 8 years பூர்ணியும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு மியூசிக் வீடியோ, அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் கேமராமேனாக பண்ணேன், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அங்கேருந்து இப்போ ட்ராவல் பண்ணி அவங்களோட படம் ஃபஸ்ட்டு படத்துக்கு நான் கேமராமேனாக இருக்கேன், இதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ பூர்ணிமா. அண்ட் இங்கே ஃபேமிலி வந்திருக்காங்க, அம்மா அப்பா அக்கா ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் மை ஃபியான்சே திவ்யா வந்திருக்காங்க. அண்ட் மை டீம்மேட்ஸ். என் டீம்மேட்ஸ் இல்லைன்னா ஆக்சுவலி இது பாசிபிள் இல்லை. அவங்க ஒரு 10 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க 4th 5th ரோவில். அவங்க தான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஷெடியூல் போனோம், எல்லா ஊருக்கும் சுற்றி எடுத்தோம். எல்லாமே அவங்க தான் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இல்லைன்னா அந்த படம் இல்லை. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சிட்டிங்கன்னா எல்லாரும் பார்த்துருவாங்க. பாய்ஸ், தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க. படம் 21 நவம்பர் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ப்ரெஸ் உங்களோட குட் ரிவ்யூஸ் தான் அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக சொன்ன மாதிரி அபி சொன்ன மாதிரி 2 years ஆயிடுச்சு. இந்த 2 yearsலேயே வந்து ஆக்சுவலாக டீம் எல்லாருமே ஒரு கோஆர்டினேஷனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. அண்ட் பூர்ணிமா வந்து ஃபஸ்ட்டு நானும் ஹரியும் சேர்ந்து தான் வந்து பூர்ணிமா கிட்டே போயிட்டு ஹாட் ஸ்டாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணோம், இன்மை வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. அதுதான் நாங்கள் டீமாக சேர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு. அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 4 years கிட்ட ஆயிடுச்சு. அது அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி அதை ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை பிச் பண்ணி அப்புறம் பிரசாந்த் எங்கள் ப்ரொடியூசர் கிட்ட பிச் பண்ணி அவர் இதை ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் எப்படியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை. ஸோ நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், உங்களோட குட் ரிவ்யூஸை நீங்கள் தான் சொல்லணும். அண்டு November 21 தேட்டருக்கு வருது. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க, கிட்ஸையும் கொண்டு வரலாம். அந்த மாதிரியான படம் தான் இது. ஸோ தேங்க்யூ. அண்ட் அவர்களுக்கு அறிமுகம் செய்த ஹரி மாதவன் அவர்களுக்கும் ஹரிஷ்மா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து நம்ம ஒரு 2 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போது வந்து ரொம்ப நர்வஸாக இருந்தது, எப்படி இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த கதை கேட்கும் போதும் அந்த கதை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த நம்ம லைவாக ஏஜ் பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். அதனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணி அந்த வீட்டை இன்னுமே எளிமையாக காட்டணும். ஸோ அந்த ப்ரெசென்டிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போது ஃப்ரேம் பண்ணும்போது அபி வந்து அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த பியூட்டிஃபுல் நீங்கள் பார்க்கும்போதும் நீங்கள் அந்த ஆதிரையோட வீட்டுக்குள்ளே நீங்களும் போவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப எனக்கு கொடுத்ததற்கு. அண்ட் இங்கே இருக்க டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக்னீஷியன்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சாபம் தரேன், நீங்கள் கடைசி வரைக்கும் பிஸியாகவே நிறைய படங்கள் பண்ணுவார், நான் உங்களுக்கு ஒரு பெரிய சாபத்தை நான் கொடுக்குறேன். ஸோ என்றைக்குமே அண்ட் நம்ம சாய், பூர்ணிமா இவங்கெல்லாம் வந்து இன்னும் பல படங்கள் பண்ணுவோம். பிரசாந்த் அவர்கள் இன்னும் பெரிய படங்கள் பண்ணுவார்ன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட நான் இந்த மேடையை நிறைவே செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் சார், எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் பூர்ணிமா 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றி. பூர்ணிமா பற்றி 2 லைன் சொல்லணுன்னா, சென்னையில் வந்து தனியாக இவ்வளோ தூரம் வந்த ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேர்ள்னு சொல்லலாம். அவ்வளோதான். எல்லாரும் 21 கண்டிப்பாக பார்க்கணும் மூவியை. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தோட இசையமைப்பாளர் 2 பேர் கிளிஃபி அண்ட் ஆனந்த் காசிநாத் 2 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் முதல்ல இந்த மேடையில முதல் பாடலாசிரியராக அறிமுகமாகிற சரண்குமார், அப்புறம் சுப்லாட்சுமி,
ராஜேஷ், மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா நீங்க அடுத்தடுத்து வரும்போது இன்னும் நிறைய படைப்புகளை கொண்டு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். என்னோட முதல் பாடலை இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் முத்துக்குமார் அண்ணன் ஒரு 4 வரிகளை பாராட்டி என்னை வாழ்த்தி தான் முதல் பாடல் எனக்கு ஒரு பெரிய அறிமுகம் கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்களும் பெரியசா வரணும்னு என்னுடைய ஆசை. சுலக்ஷ்மி, நீங்க பாடுற பாட்டுலாம் பெரிய ஹிட் ஆகுது. அதே மாதிரி நீங்க இனிமே எழுதுற பாட்டும் பெரிய ஹிட் ஆகணும். ரொம்ப ரொம்ப மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்து இதுல நான் இன்னும் தூரம் போனா என்ன அப்படிங்கிற ஒரு டிராவல் சாங் பண்ணியிருக்கோம். அது ஆனந்த் காசினார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு இங்க பர்சனலா ஹரி மகாதேவன் இயக்குனர், எடிட்டர் ஸ்ரீ, மியூசிக் டைரக்டர் ஆனந்த் பத்தி நான் பொதுவா சொல்லணும். ஆனந்த போய் நான் மீட் பண்ணும்போது சொன்னாரு, சார் நீங்க இன்னும் நிறைய ஃபோக்கஸ் ஆகணும் சார், உங்களுடைய ஒர்க்லாம் நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. எப்பல இருந்து அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அறியப்படாத சில பாடல்கள் எனக்கே ஞாபகப்படுத்தினாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம ரொம்ப நல்லா வரணும், நம்ம ஒர்க்கை ஃபாலோ பண்ணி நீங்க இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற இந்த 3 பேர் இருக்கிற படத்துல நானும் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் இந்த படத்தோட நாயகி பூர்ணிமா மேம், உங்களுக்கு நான் பெரிய ரசிகர். ஏன்னா உங்களுடைய யூடியூப் எல்லா வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். கொரோனா லாக்டவுன்ல தெரியுங்க, ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு முறை நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் இண்டிவிஜுவலா ஒரு சாங் பண்ணியிருக்கேன், அதுல நீங்க நடிப்பீங்களான்னு கேட்டதுக்கு கண்டிப்பா பண்றேன் சார். அப்ப நான் கேட்டேன், பட்ஜெட் பிரச்சனை இல்லை, ஆனா அதுல எனக்கு என்ன ரோல் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப கவனமா கேட்டீங்க. அந்த கவனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பட்ஜெட் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வரவங்க பேசுவாங்க, ஆனா அதை என்னால ஒரு பொருளாதார சூழலாம் பண்ண முடியல, உங்களால அதுக்கப்புறம் நேருங்க நான் பார்க்க முடியல. சோ அதனால கண்டிப்பா நீங்க யூடியூப்ல எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆனீங்களோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த திரைத்துறையிலேயும் பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு மனமோட நான் பாராட்டுறேன். உங்களுக்கு அந்த ஸ்கில் நிறைய இருக்கு. இந்த படத்தை தயாரித்த அந்த ப்ரொடியூசர் சார், உங்க கண்டிப்பா இது ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும் சார். நீங்க கண்டிப்பா அந்த வெற்றியை நீங்க டேஸ்ட் பண்ணுவீங்க. நான் சமீபத்துல குட் நைட்ல இருந்து லப்பர் பந்து சின்ன சின்ன படங்களா நான் நிறைய பண்ணியிருக்கோம், ஆனா பெரிய ஹிட்டான படங்களா மாறி இருக்கு. அதே மாதிரி அந்த வரிசையில எல்லோரும் மாறுங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி. ரொம்ப நன்றி. என் பேர் ராஜேஷ் ஸ்ரீதர். இந்த படத்துல திக்கு ஒன்றாகன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். நிஜமா என்ன பேசணும்னு தெரியல, நான் வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். வைபவ், தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். யூ ஹேவ் லாங் வே டு கோ. ஓகே. பூர்ணிமா, மகிழ்ச்சி. உங்களோட கன்விக்ஷன், உங்களை பார்க்கும்போது கன்விக்ஷன் தான் எனக்கு தோணுச்சு இன்னைக்கு பார்க்கும்போது கூட. லைக் ஐநோ நீங்கள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த படம் மவுண்ட் ஆகிறதுக்காக. வாழ்த்துக்கள், நல்லது தான் நடக்கணும். ஹரி எங்கே இருக்காரு? ஹரி, வாழ்த்துக்கள் ஹரி. இந்த படம் ஸ்டார்ட் ஆன சீட்லேருந்து தெரியும் எனக்கு, இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து எனக்கு தெரியும். வாழ்த்துக்கள். நீங்கள் இவ்வளோ தூரம் கன்வின்சிங்காக ஒரு லைனை பிடிச்சிட்டு கதை நிறைய பேர் யோசிக்கலாம், அந்த கதையை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தக்க வச்சுக்கிட்டு ஓடுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காகவே இந்த படம் நல்லா ஓடணும். ரொம்ப நன்றி. கிளிஃபி, வாழ்த்துக்கள் கிளிஃபி. எவ்வளோ ஸ்ட்ரகிள், ஐ ஹவ் சீன் யூ. ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்கீங்க பாட்டுக்காக. உண்மையாக சொல்கிறேன், முகசதிக்காக சொல்கிறேன், நீங்கள் நிஜமாவே பாட்டு எல்லாமே கண்டிப்பாக கேட்குற மாதிரி இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், மற்ற டீமுக்கும். இந்த படம் போடும்போது டைட்டில் கார்டில் அறிமுகம்னு ஒரு வார்த்தை போடுவோம், ஆனால் எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே அறிமுகம். படத்தில் இருக்க மொத்த டீமுமே யங்ஸ்டர்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தமிழ் சினிமா இன்னும் அலோவ் பண்ணுறதால தான் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே அந்த இன்ஜின் இன்னும் பழுதடையாமல் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. பேச வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிளிஃபி கிறிஸ். ஃபஸ்ட்டு இதுதான் என்னோட டெபியூ ஃபிலிம். இதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணது ஹரி ப்ரோ. என்னை ரொம்ப நம்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாரு. ஐ வாஸ் டூயிங் ஹிந்தி தான் பண்ணிட்டு இருந்தேன், இண்டிபெண்ட். அதுவும் ஐ வாஸ் ஒர்க்கிங் அண்ட் டூயிங் மியூசிக் சைடில். ஃபஸ்ட்டு எனக்கு இண்டிபெண்ட்க்கு ஓப்பனிங் கொடுத்தது செபஸ்டின் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அவர்னால ஒரு பாட்டு பண்ணேன், அப்படியே மியூசிக்குள்ளே வந்தேன். அப்புறம் பிரசாந்த் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நியூ மியூசிக் கம்போசர்ஸில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரது ரொம்ப பெரிய விஷயம். நாட் எவ்ரி ஒன் டஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நான் ஒரு 4 பாட்டு பண்ணியிருக்கேன். அமேசிங் லிரிசிஸ்ட் எல்லாரும் அழகாக எழுதியிருக்காங்க. ராஜேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், சலீம்னு ஒருத்தர் 2 பாட்டு எழுதியிருக்காரு, டிவாய்ட்னு ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அண்ட் இந்த பூர்ணிமா, ஷீ இஸ்
நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அவங்கள்ட்ட. லைக் நான் அவங்கள்ட்ட தான் கூப்பிடுவேன், எதிர்த்து நான் பூர்ணிமா என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு தான் கூப்பிடுவேன். இட்ஸ் லைக் ஏன்னா பண்ணிக்கலாம் கிளிஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி கன்சோலிங். அண்ட் எல்லோ படம் பற்றி சொல்லணும்னா கலருக்கு ஏற்ற மாதிரி வெரி பாசிட்டிவ், கலர்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ எவ்ரி ஒன். அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் ஸ்டேஜ். என் பேர் ஆனந்த் காசிநாத். இங்கே வந்து இருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் பிரசாந்த் அண்ணா, நான் இவர் இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு 4 நாள் முன்னாடி தான் ஃபஸ்ட் டைம் காலில் பேசினேன். பட் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தை ஒரு புது கம்போசர் கொடுத்ததுக்கு தேங்க்யூண்ணா. அப்புறம் ஹரி மகாதேவன் எங்களோட டைரக்டர், எங்கேருந்து ஆரம்பிக்கும் தெரியல. ஒரு 5 வருஷம் முன்னாடி காத்தாடின்னு ஒரு பாட்டு நானும் சுப்லாஷ்னியும் பண்ணியிருந்தோம். அங்கே ஆரம்பிச்சு இப்போ எல்லோவில் வந்து நிற்கிது. இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. மியூசிக் கூட வந்து உட்கார மாட்டார், பட் அந்த ட்ரஸ்ட்டு நான் காப்பாற்றிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்யூண்ணா. அப்புறம் எடிட்டர் ஸ்ரீ, அவரோட எடிட் வேலையை தாண்டி எல்லா இப்போ படத்தில் வேறெல்லாம் ஒர்க்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அந்த படம் கரெக்டான டேட்டில் ரிலீஸ் ஆகணும், எல்லாத்துக்கும் பயங்கர கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. தேங்க்யூண்ணா. அப்புறம் எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் அபி ஆத்விக் அண்ணா. அவரோட விஷுவல்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு ஆப்வியஸ்லி கதையும் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆனது அவரோட விஷுவல்ஸ் தான். அப்போவே ஓகே இந்த படம் பண்ணலாம். அப்புறம் கிளிஃபி இன்னொரு மியூசிக் டைரக்டர், அவர் இந்த படத்தில் 4 பாட்டு பண்ணியிருக்காரு. 4மே சூப்பரான சாங்ஸ். எல்லாரும் போய் கேளுங்க. நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் எல்லோன்ற படத்துக்கு பாட்டு பண்ணியிருக்கோம், ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ஆல் மை சிங்கர்ஸ், சுப்லாஷ்னி அண்ட் சுதர்ஷன், சுடோ, அஜய், மிதுன், எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட ப்ரோக்ராமர் மிதுன், அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் என்னோட லிரிசிஸ்ட் மோகன் ராஜா சார், தேங்க்யூ சார். என்னை நம்பி வந்து எழுதுனதுக்கு தேங்க்யூ. பயங்கரமாக சீக்கிரமாக எழுதி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவரை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட இன்னொரு லிரிசிஸ்ட் அடடடான்னு ஒரு பாட்டு எழுதினவர் சரண்குமார் அண்ணா. நான் ரொம்ப வருஷமாக அவர் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காரு. பட் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபஸ்ட்டு பண்ணுற படத்தில் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு, இப்போ நடந்திருக்கு. தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பூர்ணிமாக்கா. நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது இன்மை வாழ்க்கைன்னு ஒரு வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்து நெக்ஸ்ட் படம் பண்ணுறப்போ நான் ஹரிநாட்டை சொல்லிட்டு இருப்பேன், அது ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக மாறி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ படம் பண்ணியிருக்கோம். அதில் பூர்ணிமாக்கா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் வைபவ் ப்ரோ, அவர் செம்மையான ஒரு டேலண்ட். அவர் மட்டும் இல்லை, ஒரு செம்ம மியூசிக் சென்ஸ் இருக்கிறாரு. ஸ்கோர் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் வந்து சொல்லுவார், ப்ரோ இது இப்படி நோத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணியிருக்காரு. படம் பார்க்குறப்போ இவர் அங்கங்கே ஒழிச்சு வச்சிருப்பாரு இவரோட இன்ட்ரோ சீனுக்கு முன்னாடி. முடிஞ்ச கண்டுபிடிங்க, இல்லாட்டி ஓடிடியில் வரும்போது மீம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம். அப்புறம் சாய் பிரசன்னா என்னோட ஃப்ரெண்ட், அவரும் நடிச்சிருக்காரு. சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இன்னும் பெரிய பெரிய ஸ்டேஜ் போன மசானி. தேங்க்யூ. அண்ட் டீம் தாண்டி என்னோட என்ன சொல்கிறது, என்னோட ஒய்ஃப்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறையா கஷ்டங்களில் ஒன்றா பார்த்துருக்காங்க. எல்லா என்னென்ன ஒரு உருப்படாதவனா இருந்தவன ப்ராப்பராக உருப்படுறவன ஒரு மாற்றி எல்லாமே தலைவர் சொன்ன மாதிரி இந்த கெட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு படுற அவஸ்தை இருக்கு. அதான். அப்புறம் இந்த ஸ்டேஜில் இன்னொன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மைல் ஸ்டோன் பற்றி ஒன்று சொல்லிக்கிறேன். 10 வருஷம் முன்னாடி ஒரு பையன் கொச்சியிலேருந்து கிளம்பி வரான், இன்னொருத்தன் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கான். 2 பேரும் படிக்கிறதுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. 10 வருஷம் கழிச்சு இப்போ கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடி மாதிரி ஒன்றுனா, இன்னொன்று என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரணவ் முனிராஜ், மிடில் கிளாஸ் படத்தோட மியூசிக் டைரக்டர். 2 பேருக்கும் ஒரே நாளில் ஆடியோ லான்ச், ஒரே நாளில் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோ டீம் சார்பாக மிடில் கிளாஸ் படத்துக்கு நன்றி. ஓகே, கடைசியாக அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, எவ்வளோ நம்பி சென்னை அமைச்சதுக்கு தேங்க்யூ. அப்புறம் 21st அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் வந்து பாருங்கள். இது எல்லோ வந்துட்டு ஒரு பர்சனலாக எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 வருஷமாக உழைச்சி
ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எல்லாருமே, ஸ்ரீ அண்ணா, ஹரி அண்ணா. ஸோ எல்லாருக்காகவும் வந்து பாருங்கள். இது குழந்தைங்கள், ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். முதல்ல நான் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக இல்லை, ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன். என்னோட வேலை பணி காரணம் என்னால் வர முடியல. அதனால் இருந்தாலும் வந்துட்டேன். அதுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லோ டீம் எல்லாருக்கும். மேடையில் அமர்ந்திருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மேடைக்கு முன்னாடி இருக்கிற எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் மற்றும் பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அனைவருக்கும் இந்த நாட்டுப்புற கலைஞரின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் பாடுவதற்கு வாய்ப்பளித்த ஒரு நல்ல பாடலை கொடுத்த இசையமைப்பாளர் கில்பி சாருக்கும் ஆனந்த் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாடலாசிரியர்கள் வார்த்தையில் முகன்றதை சார்லாம் சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஒரு அப்பா பாட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. உலகமே இன்னும் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கு. எத்தனை முறை பார்த்தாலும் நானே அழுதுகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாடலை கொடுத்த பாடலாசிரியர், வளரும் பாடலாசிரியர் எல்லாருக்குமே வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லோ மஞ்சள் நிறம் மக்கள் மனசை மங்களமாக அலங்கரிக்கட்டும். எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து இந்த கலைஞர்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறேன். நன்றி. பாட்டு கேளுங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி நானே பாட்டு வந்து நேற்று தான் தொடர்ச்சியா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு நிறைய மொழி பாடிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபகம் மருதி. அதனால நான் அடுத்து என்னுடைய மேடைகளில் கண்டிப்பா அந்த பாட்டை பாடுவேன். நீங்க பாட்டை பார்க்க தான் போறீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா கிடைக்கும் நம்புறேன். இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய உத்தரா ப்ரொடக்ஷன்ஸில் நவம்பர் 21 எல்லோ. முதல்ல இந்த படம் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ண அகமது பிரதருக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நல்ல படங்களை வந்து நம்மளுக்கு இன்னைக்கு மக்கள்கிட்ட சேர்க்கும் போது அந்த படங்களை வந்து மக்கள் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு படம் இன்னைக்கு கிடைக்கிறது கஷ்டம். ரெண்டாவது பிரசாந்த் சார், ப்ரொடியூசர் பிரசாந்த் சார், அவர் வந்து உண்மையாக ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, அவர் யாருக்குமே தெரியாது. இப்போ கூட வந்து வந்ததுலேருந்து அவரை நான் தேடி கண்டுபிடிச்சி தான் மீட் பண்ணுறேன். ரொம்ப அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து பண்ணும்போது எல்லாருமே என்னன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ரூம்குள்ள இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ள வந்து நம்ம பண்ணணும், அப்போதான் ஒரு பட்ஜெட்ல முடிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது வந்து ஒரு 200 ரூபா டிக்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து கோவா, அந்தமான் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வரைக்கும் போயிட்டு வர அளவுக்கு ஃபீல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய டிராவல் பண்ணியிருக்காரு. அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்பெண்டிங் பண்ணி இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்களில் நிறைய பேர் பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியாது. ஏன்னா நாங்கள் ரெகுலராக பார்க்குறோம், ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அந்த படம் ப்ராஃபிட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ரொடியூசர் வந்து இன்னைக்கு இருக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம். ஸோ அவர் இவ்வளோ தைரியமாக வந்து இந்த கதை எழுதும் போது, இந்த கதை வந்து டைரக்டர் ஹரி சார் சொல்லும் போது கதையை கேட்டால் யாருக்கா இருந்தாலும் தலையை சுற்றிடும். அப்படி ஒரு கதை இது. நான் படம் பார்த்தேன். கிட்டத்தட்ட பூர்ணிமா மேடமும் ஹீரோ பிரதர் அண்ட் சாய் இவங்க எல்லாருமே வந்து எப்படி இந்த படத்தில் நடித்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதுலேயும் பூர்ணிமா மேடம்லாம் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ட்ராவல் அவங்க பிஸி ஷெடியூலில் எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு 40 டேஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் கஷ்டம்தான். ஸோ அதுக்கே இந்த ஒட்டுமொத்த டீமுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா பப்ளிக்கில் வந்து ஒரு சீன் கூட அவங்க இன்டீரியராக எதுவுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு தான். க்ரௌடு பப்ளிக்கில் தான் இந்த படமே பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய ஜேர்னியாக தான் இந்த படம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு மியூசிக்கலாகவும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, ஒரு கதை, ஒரு வாழ்வியல். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவல் பண்ணால் நம்ம போயிட்டு வந்த உடனே நம்மளுக்கு என்னெல்லாம் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதை லைஃப்பில் இன்னொரு நம்ம அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லோ படம் மாதிரி ஒரு படம் பார்த்தா அதை எல்லாருமே ஃபீல் பண்ணலாம். ஸோ 21 அன்னைக்கு தேட்டரில் வருது, கண்டிப்பாக பாருங்கள். எல்லாரும் மாதிரியும் வந்து மலையாள படங்களை வந்து நம்ம வந்து தமிழ் படம் எதுவும் வர்றதில்லை அந்த மாதிரியே சொல்லிட்டு இந்த படத்தையும் கடந்து போயிடாம கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்கள். ஒரு பெரிய ஜேர்னியாக இருக்கும். தேங்க்யூ ஆல். நன்றி. இறைவனுக்கு நன்றி. லேட் மிஸ்டர் டெல்லி கணேஷ் சார் அவர்களுக்கு என்னோட ரெஸ்பெக்ட் அண்ட் கண்டோலன்சஸ். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் கெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல்விஷர்ஸ், எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வைபவ் முருகேசன். நான் பேட்டன்ற படத்தில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் வதந்தி, அமரன் மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸில் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் லீடாக நடித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் எல்லோ.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ முதல்ல என்னோட ப்ரொடியூசர் பிரசாந்த் பிரதருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது டீமை நம்பி இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டிசிஷன். அப்படியே டிசைட் பண்ணாலும் அதில் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு, ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் என்னோட கேரக்டருக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்தும் என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஹோப் கிடைக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் படத்தோட டைரக்டர் ஹரி மகாதேவன், அவர் இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஆட்ஸ், மியூசிக் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக எடுத்திருக்காரு. இது அவரோட டெபியூ ஃபீச்சர். செம்ம ஹார்ட் ஒர்க்கர். இந்த படம் பண்ணும்போது எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா ட்ராவல் பற்றின படம்ன்றதுனால லொக்கேஷன்ஸ்லேருந்து, டைமிங்ஸ்லேருந்து, வெதர் கண்டிஷன்ஸ் வேறு வேறு இருக்கும், நிறைய பிரேக்ஸ், அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிருக்காரு. ஒரு செம்ம ஸ்பீட் இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது, அண்ட் செம்ம ஸ்பான்டேனியஸும் கூட. ஸோ ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டே அண்ட் நைட். ஒரு ப்ரீஸியான படம் கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். அண்ட் சாயின்ற கேரக்டரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் விஷன். அண்ட் பூர்ணிமா ரவி, அவங்க தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஆங்கராக இருந்தாங்க. லைக் ஷி brought every one of us together. ஒரு காமன் பாயிண்டாக எனக்கு, டைரக்டருக்கு, சினிமாட்டோகிராஃபருக்கு, ஹரிக்கு, எல்லாருக்குமே அவங்க தான் இருந்தாங்க. என்னை இந்த டீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பூர்ணிமா. அண்ட் அவங்க இதுக்கு முன்னாடி யூடியூப்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, லுக் அண்ட் ஃபீல் வைஸாகவே. ரொம்ப டிட்டர்மெண்டான பர்சன். அவங்க ஒரு கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ குடோஸ் டு யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சச் அ வண்டர்ஃபுல் அண்ட் ஃப்ரெண்ட்லி கோஸ்டார். ஆல் தி பெஸ்ட். அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர்ஸ் கிளிஃபி அண்ட் ஆனந்த் செம்மையான ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் அண்ட் சாங்ஸில் மொத்தமாக 6 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில். எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் கேளுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சினிமாட்டோகிராஃபர் அபி, எடிட்டர் ஸ்ரீ, அதுக்கப்புறம் டிரெக்ஷன் டீம் பிஆர்ஓ பரணி பிரதர், இபி அஜய், லிரிசிஸ் என் ஃப்ரெண்ட் ராஜேஷ் அண்ணா, ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிருக்கோம், மோகன் ராஜா சார், அண்ட் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே என்னோட விஷஸ் அண்ட் வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் பிரபு சலமன் சார் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நாங்கள் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல போய் ஒரு ஹெல்ப்பாக கேட்டோம். எங்களுக்காக இந்த படத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் விஸ்டம் வித் அஸ். நிறைய கற்றுக்க முடிஞ்சது. அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் நமிதா கிருஷ்ணமூர்த்தி, சாய் பிரசன்னா, லீலா மேம், அப்புறம் வினோதினி மேம், லோக்கி, ஷிஜு, ஜோஃபின், அஸ்வின், எல்லாருக்கும் என்னோட விஷஸ். இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நான் இங்கே இருக்க மெயினான காரணம் என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட சப்போர்ட்டில் வந்து எனக்கு ஒரு பெரிய புஷ் என் லைஃப்பில். ஸோ பிக் தேங்க்ஸ் டு தெம். எல்லோ நவம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. என்னோட முதல் படம். இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா ஆர்டிஸ்ட் இல்லை. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை, எனக்கு தேவை. ஸோ படம் பாருங்கள், ப்ளீஸ் டூ கம் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், படம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஈவெண்ட்டே ஃபர்ஸ்ட் டைம். ஒரு பதட்ட இருக்கமா இருக்காதா, கத்தியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ டு ஸ்டார்ட் வித் பிரசாந்த் அண்ணா. ஆனால் கடமைப்பட்டிருக்கெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஏன்னா விஆர் மாலில் உட்காந்து ஒரு பூர்ணிமா மூலியமாக தான் எனக்கு பிரசாந்த் அண்ணாவை தெரியும். ரேண்டமா பூர்ணிமா வந்து ஒரு கதை சொல்லணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஒன்று பண்ணணும். அது வந்து ரேண்டமா கேமரா எடுத்துட்டு அப்படியே நம்ம ரேண்டமா போலான்றது தான் ஐடியா. ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தது. ஸோ அப்போ இந்த ஐடியாவை நானும் பூர்ணிமாவும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் த்ரூ ஃபோன் கால். இந்த ஐடியாவை அதிகமாக பிச் பண்ணியிருக்கோம். பெருசாக நான் இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணதில்லை. இந்த ஐடியாவை தான் நான் கொண்டு போயிட்டு பிரசாந்த் அண்ணாக்கிட்டையும் சொன்னேன். ஒரு கோர் லைன் இருக்குன்னா, படம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது, இப்படி தான் போகுது, இப்படி தான் முடிய போகுதுன்ற ஒரு கோர் லைன் இருக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் நாங்கள் பிளான் பண்ண போகிறதுனா கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஒரு டெம்போ டிராவலர் 2 கார் எடுத்துட்டு அப்படியே போகிறோம். என்ன கிடைக்குதோ அதான் படம்ன்ற மாதிரி தான் சொன்னேன். நியாயமா அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசிருக்கவே கூடாது. எப்படி இந்த படத்தை ஒத்துக்கிட்டு எனக்கு பண்ணாருன்னு தெரியலனா. பட் ஆனால் தேங்க்யூண்ணா. அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னன்னா, நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து தான் அவர்கிட்ட கேட்டேன். பட் அவர் அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொன்னார். அப்புறம் டிசைட் பண்ணோம், சரி ஓகே ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியே போயிடலான்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை ஒரு 2 months கழிச்சு நான் பவுண்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 கரெக்ஷன் சொன்னார். அதுக்கப்புறம் படத்தை தான் பார்த்தாரு. நடுவில் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கல. சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து ஃபினான்ஸில் காசு வாங்கி படம் பண்ணுவாங்க, இல்லை வந்து கையில் காசு இருக்கும் படம் பண்ணுவாங்க. நாங்கள் வடபழனியில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தோம். ஒரு ஸ்கெடியூல் முடிப்போம். நான் ஆஃபீஸில் போய் உட்காந்துருப்பேன், யாராவது 2 பேர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க.
அபியை கூப்பிட்டு யாரா அப்படின்னு கேட்டா இல்ல இந்த லென்ஸை வித்துலான் இருக்காரு, இந்த லென்ஸை வித்துட்டா அடுத்த ஸ்கிரீன் போலான் இருக்கான்ற மாதிரி சொல்லுவாரு. அடுத்த ஸ்கிரீன் போகும். லைட்டை வித்துலான் இருக்காரு, லைட்டை வித்து அடுத்த ஸ்கிரீன் போலான்ற மாதிரி இருக்கும். அவரு கேமரா ரெண்டல் வச்சிருக்காரு, அதை வித்து தான் படத்தை பண்ணாரு. இனி வரைக்கும் நாங்க படம் பண்ண ஒரு பெட்டரா வந்தா நல்லா இருக்கும்னு தோணும்னு கேட்கும்போது அது அவரு இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஆனா தெரியல, நான் இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்தது கிடையாது. நான் ப்ரொடியூசரை பார்த்துடலாம். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மொத்த டீமுமே அதான் நான் அண்ணன் தான் கூப்பிடுறேன். அண்ணா தானே நீங்க, மற்றபடி ப்ரொடியூசர்லாம் தாண்டி. அண்ட் செகண்ட் திங், பூர்ணிமா எதிர்பார்த்தது தான். ஓகே, ஸோ 2021ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு இருந்தது. அந்த டைம்ல தான் நான் ஸ்ரீ பாலாஜி சாய்லாம் உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் லாக்டவுன் டைம்லன்னு நினைக்கும் போது எங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோ எல்லா ஆர்டிஸ்டையும் ஃபோன் நம்பர் முடிச்சு கால் பண்ணி பேசிடுவோம். என்ன மிஞ்சி போனா என்ன சொல்ற போறாங்க, முடியாதுன்ற போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி கேட்டுலான்ற ஒரு அசட் தைரியம் இருக்கும். அப்படி நான் கால் பண்ணதுல ஃபோன் எடுத்த ஒரே ஆள் பூர்ணிமா மட்டும்தான். வேற யாருமே ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. பட் அன்னைக்கு கால் பண்ணி இன்மை வாழ்க்கைன்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கூட நல்ல ஃப்ரெண்டா, ஒரு சிஸ்டரா, ஒரு ஐயாவா கூட இருந்திருக்கீங்க. அகைன் இந்த கதையை நான் பிச் பண்ணுன்றது என்னை விட அதிகமாக அதுக்கு எஃபர்ட் போட்டது, அதுக்கு ப்ரொடியூசரை கொண்டு போய் உட்கார வச்சது எல்லாமே பூர்ணிமா தான். ஸோ ரெண்டு பேரும் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை சேர்ந்து பண்ணிடணும்னு நினச்சோம். அகைன் பூர்ணிமா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு டெம்போட்டோவில் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போகிறது தான். அதனால பாதி இடத்துல எங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது, ப்ராப்பரான ஒரு ஸ்டே இருக்காது. ஏன்னா அங்கே எங்கே கிடைக்குதோ அங்கே தங்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க பண்ணதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னா, தொடர்ந்து 72 hours தான் நிற்காம ஷூட் பண்ணியிருக்கோம், ட்ராவல் பண்ணிட்டே ஷூட் பண்ணிருக்கோம். அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்த்ததே கிடையாது. ஒரே வாட்டி மட்டும் ஒரு 3:30 மணி இருக்கும், தொடர்ந்து 4 days ஷூட் பண்ணோம். கண்ணில் தண்ணி வருது அவங்களால கண்ணில் திறக்க கூட முடியல. ஓரமாக போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. தேங்க்யூ பூர்ணிமா. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் நினச்சதை பண்ணுறக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ கைண்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ லவ்லி. தேங்க்யூன்னு அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். வைபவ் சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் வச்சுருந்தோம், இவங்கள போகலாம் அவங்கள போகலான்ட்டு. அப்போ வைபவ் டிசைட் பண்ணதுக்கப்புறம் வைபவும் பூர்ணிமா மூலியமாக தான் வந்தாங்க. பூர்ணிமா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க வைபவ் வச்சு போகலாம் அப்படின்ட்டு. இந்த படம் முடியும் போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இங்கே இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. நீ என் ஃப்ரெண்டு மச்சான், நீ கண்டிப்பாக. ஏன்னா பாதி டைம் ஸ்கிரிப்ட் நாளைக்கு என்ன பண்ணும்போது நைட்டு உட்காந்து எழுதியிருக்கோம். நானும் வைபவும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுவோம். நான் எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட காமிப்பா, அவர் படிச்சு கரெக்ஷன் பண்ணுவார். ஸோ அதிகமாக ஸ்பாட்டில் கொடுத்துருக்கேன், அந்த மூஞ்சி சொல்லிக்காம டைலாக் பேசியிருக்காரு. தேங்க்யூ வைபவ், லாங் வே டு கோ. சேர்ந்தே சொல்கிறேன் நான். சாய் பிரசன்னா, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் சும்மா இருந்திருப்பான், படிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை கூப்பிட்டு மைமை பண்ண வச்சு தியேட்டர் பண்ண வச்சு. சாரிடா, அது சாரியா, அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனால் 2013 காலேஜ் டைம்ல என்னோட இமிடியட் ஜூனியர் அவன். அன்னைக்கு அவன் கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கும் போது நான் கல்ச்சுரல்ஸ்க்காக அவனை கூட்டிட்டு வெளில வந்தேன். அதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கும் போல. வாழ்க்கை என்னாச்சுன்னு தெரியல. ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. திரும்பி பார்த்தா மொத்த லைஃப்லுமே சரி, நான் காலேஜ் பண்ணும்போதும் சரி, காலேஜ் முடிச்சுட்டு நான் சும்மா சுற்றின டைம்லையும் சரி, அதுக்கப்புறம் தேட்டர் சீரியஸாக பண்ணும்போதும் சரி, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் சரி, தெரியல சாயை நான் என் லைஃப்லேருந்து எடுத்துட்டேன்னா அப்புறம் லைஃப்பில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வெறும் எம்டினஸ் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்டா தம்பி. இந்த படத்தில் எல்லாமே பண்ணியிருக்கான், நடிச்சிருக்கான்றதை தாண்டி கேமரா அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கான், எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கான். நான் ஃபோன் எடுக்கலாம், அவனுக்கு தான் ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ் ஃபார் லைஃப். தேங்க்யூடா. அண்ட் கிளிஃபி 2021
நாங்கள் இந்த சாங்ஸ்லாம் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது நான் கிளிஃபியை மோஸ்ட்லி டீக்கெட்டில் தான் பார்ப்பேன். கூச்சமே படாமல் டீக்கெட்டில் உட்காந்து கத்தி பாடுவாங்க. அவன் இந்த பக்கம் பாட்டு ஃபோனில் சாங் இருக்கும், சாங் என்ன பண்ணலான்னா ப்ளே பண்ணி என் காதில் வைக்கலாம். அவன் கம்போஸ் பண்ண பாட்டு தான், பாட்டை ப்ளே பண்ணி அவன் காதில் வச்சுப்பான், என் காதில் அவன் பாடுவான். அது வந்து அவன் கூச்சப்பட்டதே கிடையாது. நிஜமா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் யார்ட்டையுமே பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாலும் சரி, உட்கார வச்சு கம்போஸ் பண்ண எல்லா பாட்டையுமே போட்டு போட்டு காட்டிகிட்டே இருப்பான். அப்படி நான் கேட்ட சாங் தான் கண்மணியே. கண்மணியை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா மியூசிக் ஆல்பத்திலையும் நாங்கள் 3-4 இயர்ஸாக கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ரிச்சிட்டா வெளில வந்திருக்கு. கடைசியில் அந்த பாட்டு படத்தில் வைக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அதை பெருந்தன்மையோட கொடுத்தான். தேங்க்ஸ்டா. ஓட்டக்குடிசை, கண்மணியே, மனசே அண்டு சத்யஸ்ரீ ஃப்ரெண்ட்ஷிப் சாங் 4மே க்ளோஸ் டு மை ஹார்ட். அது நான் டார்ச்சர் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் த சாங். தேங்க்ஸ்டா. ஆனந்த், எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல, நாங்கள் ட்ரை பண்ணுற டைம்லேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஒரே விசிட்டிங் கார்டு வந்து காத்தாடி தான். வெளில போய் நான் என்னை பற்றி ஏதாவது சொல்லணும்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது நான் காத்தாடின்னு ஒரு பாட்டு பண்ணுறேங்க அப்படின்ட்டு. அந்த பாட்டை கொடுத்தது ஆனந்த். அவன் ஆல்ரெடி கம்போஸ் பண்ண சாங் அது. அவன்கிட்ட நான் கொண்டு போய் சாங்கை நான் பண்ணுறேன்னு கேட்கும்போது என்கிட்ட ப்ரொஃபைல்னு ஒன்றுமே கிடையாது. ஏதோ நம்பிக்கையில் அந்த பாட்டை என்கிட்டையும் சுஷாந்த் சொல்லிட்டு நெடியோப்பி ஒருத்தருக்கா 2 பேர்ட்டையும் அந்த பாட்டை கொடுத்தான். அது ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பத்துலேருந்து உன் கம்போஸிங் நான் உட்கார்ந்தது கிடையாது. ஏன்னா நான் நம்புறேன் நான் ஒன்று, அவ்வளோதான். மற்றபடி ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், படத்துக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால வரணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நீயே பண்ணுற. தேங்க்யூ ஆனந்த். அபி, ரெக்கின்னு ஒன்று கேரளாக்கு நாங்கள் போவோங்க. ரெக்கி போகும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவன் கேரளாவில் அவ்வளோ சுற்றிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 2 பேரும் பைக் எடுத்துட்டு கேரளா ஃபுல்லாக ஆக்டிவாக, ரோட் ஆக்டிவாக இருக்கும். கேரளா ஃபுல்லாக 100 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கும் ரெக்கி 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 அப்படின்ட்டு. மூஞ்சி சுழிச்சதே கிடையாது. டே அண்ட் நைட் ஷூட் பண்ணாலும் சரி, எவ்வளோ நாள் ஷூட் பண்ணாலும் சரி, அதுக்கு அவன் நோன்னு சொன்னதே கிடையாது. எப்படி ஷார்ட் கேட்டாலும் சரி, அது கஷ்டமாக இருக்கும். அந்த மலை மேலே தூக்கிட்டு கேமரா தூக்கும் போதெல்லாம் அதெல்லாம் மூஞ்சி காமிக்காம என்னென்ன ஃப்ரேம் கேட்டோமோ அந்த ஃப்ரேமை அதுக்காக எக்ஸ்ட்ரா போட்டு உழைச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது அபி வந்து டிஓபின்னு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் பூர்ணிமா சைட்னு சொல்லும் போது நான் வேணான்னு சொன்னேன். எனக்கு வேற டிஓபி இருந்தார், அவர் கூட தான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஷூட் போகிற வரைக்கும் நான் நிஜமாக ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டே இருந்தேன், ஐயோ நம்ம டீமோட போக முடியலேன்ட்டு. ஆனால் படம் முடிச்சுட்டு விஷுவல் பார்க்கும்போது தெரில, அப்படி உன்னை விட யார் பெட்டராக பண்ண முடியும்னு எனக்கு தெரில. நான் பெட்டர்ன்னு மீன் பண்ணுறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷுவல் ஓகே பண்ணிடலாம். அது எனக்கு எவ்வளோ டிஓபி இருக்காங்க, எவ்வளோ டேலண்டான பீப்புள் இருக்காங்க. ஆனால் அதுக்கான உழைப்பு ஒன்று இருக்குல்ல, எப்போ கூப்பிட்டாலும் சரி. இது அவன் சொன்ன மாதிரி அகெயின் எல்லாரும் சொன்ன மாதிரி டிஓபி மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் சைடில் அவன் தான் இருந்திருக்கான். பாதி டைம் பிரசாந்தனோட பேசுறதுக்கு அவன் தான் டூலாக இருந்திருக்கான். பாதி டைம் அவன் தான் வேக்கப் காலாக இருந்திருக்கான். எல்லா டைம்லுமே வாட் நாட் அபி, தேங்க்ஸ் அபி ஃபார் த விஷுவல். தேங்க்ஸ் அ லாட். லோகி, காலேஜ் டைம் அப்படி தெரிஞ்ச ஒரு பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒர்க்லாம் வந்து ஷூட் பண்ணும்போது அவன் என்னடா பண்ணுறேன்னு தான் கேட்டுட்டு இருந்தான். பட் தேங்க்ஸ் ஃபார் டெஸ்டிங் லோகி, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் மீரா, காஸ்டியூம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க மீரா, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மோகன் ராஜா சார், ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நிஜமா. ரொம்ப கைண்டாக கேட்டோன்னே எனக்கு எழுதி கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் மோஸ்ட் சாங் டு கம், தேங்க்யூ. ராஜேஷ் சார், அதே தான், நான் அவட்ட போட்டு லிரிக் நான் அவட்ட கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். பட் எல்லா வாட்டியும் கைண்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ சார். அண்ட் ஹரியுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ், நானும் பிரசாந்த் அண்ணாவும் எவ்வளவோ ப்ரொடக்ஷன்ஸை ஏறி இறங்கி இந்த படத்தை சேல் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிருந்தோம். அப்போது இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நம்பி எங்களுக்காக வந்து அதுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து ஹரியுத்ரா. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் ஆண்டனி தாசன் சார், பெரிய ஃபேன் சார், எல்லாருமே பெரிய ஃபேன். ஆனால் உங்கள் பாட்டு இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு சார், ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் சுப்லாஷ்னி, அகெயின் ஃப்ரம் காத்தாடி, எவ்வளோ பாட்டு பாடியிருக்கோம். ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணால் அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ லைனாக பாடின எல்லா பாட்டுமே நானும் ஆரியனாவும் பாடின பாட்டுன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. தேங்க்யூ சுப்லாஷ்னி. அப்புறம் கார்த்திக் மச்சான், தேங்க்ஸ்டா.
ஏன்னா அவன் சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுக்கான பட்ஜெட் ப்ராப்பராக எங்கள்கிட்ட இல்லை. பட் ஸ்டில் அதுக்கான அது அது எங்களுக்கு சொன்னதே கிடையாது. ஏதாவது பண்ணி அந்த ஃப்ரேமில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். ஸோ தேங்க்யூ. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் சிஸ்டர் என்னென்னு வேணால் சொல்லலாம், என் கோ ரைட்டர், என் கோ டைரக்டர். இந்த படம் எழுதுனதுலேருந்து அது விஷுவலாக கொண்டு வர வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு தெரிஞ்சு அரிஷ்மா நீங்கள் இல்லைனா எனக்கு என்னால் அது எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுனே தெரில. எப்போல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து கன்ஃபியூஸாக நிற்கிறேனோ அந்த இடத்துல எனக்கு நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் ரைட்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட இன்புட்டாக இருக்கட்டும், அது இல்லைனா ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஷூட்லேயும் சரி. ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் யூ வில் பி ஃபார் மை கோ ரைட்டர் அண்ட் கோ ரைட்டர். நாளைக்கு நீங்கள் படம் பண்ணாலும் நான் தான் கோ ரைட்டர், கோ ரைட்டர். ஒரு பட்ஜெட் ஒன்று சொன்னோம், நான் ஒரு கதை ஒன்று சொன்னேன். கரியர்ல நான் ஒரு குட்டி விஷயம் பாட்டா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ எனக்கு தெரியும் சார், நீங்க எங்க நேரம் பெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அண்ட் எங்களோட மற்ற ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வர முடியல, அவங்களோட லீலா சாம்சன் மேம், வினோதினி வேதநாதன் மேம், நமிதா கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே வந்து ஸோ கைண்ட். அவங்க வாங்குற ஒரு பட்ஜெட்டோட இன்னும் கொஞ்சம் கம்மியா கைண்டா பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் டிஓபி டீம் இருந்தா எழுந்துருங்களா? ஒரு படத்துக்கு டைரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பசங்க எல்லாமே வந்திருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க படத்துக்காக. நாங்கள் ஒரு 15 பேர் இங்கே உட்காரோன்னா அந்த அந்த 10 பேர் அங்கே உட்கார்ந்ததுனால மட்டும்தான். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படத்தை கம்ப்ளீட் என்ன இது நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. நான் இண்டிவிஜுவலாக பேச சொல்ல, பட் ரொம்ப 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 தேங்க்ஸ் தான். நீங்கள் இல்லைனா அந்த படம் நிஜமாக கிடையாது. அது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் நான் சொல்கிறேன். ஆனால் என்னோட டைரக்ஷன் டீம் வசீம், ஜெய், விக்கி எல்லாரும் ஒவ்வொரு ஸ்கெடியூலில் வேலை பார்த்துருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அதான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 21st எல்லோ அண்ட் சாய் எல்லாரும் சொன்ன மாதிரி முடிச்சிடறேன்டா, தனியாக வச்சு. ஓகே, சாரி மச்சான், நான் மறந்துட்டேன். ஓகே ஸ்ரீ, நான் சொன்ன மாதிரி அதான் அவனை ஏன் நான் மறக்கிறேன்னா, டசன்ட் மீன் தட் நான் தனியாக அவனை பார்க்கவே இல்லை. எனக்கு தனியாக அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு எவ்வளோ பேர் போல பாட்டு. ஸோ பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நான் என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஸ்ரீ தான் எனக்கு எடிட்டர். தெரியல, எனக்கு அவன் இல்லாமல் நான் எப்படி அடுத்தடுத்து பண்ணணும்னு எனக்கு நிஜமாக தெரியாது. எல்லா வகையுமாயும் கூட சப்போர்ட்டாக நின்றுருக்கான். கதை சொல்ல போகும்போது கூட நின்றுருக்கான், நான் படம் பண்ணும்போது கூட நின்றுருக்கான், ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கூட நின்றுருக்கான். மச்சான் தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஒன்ட்டு தானே சொல்லிட்டுருக்கேன். தேங்க்ஸ்டா. ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை ஃபேமிலி, அப்பா, அம்மா, அக்கா, மாமா, ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ நாங்களாம் வந்து வெளில படம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் கிடையாது. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக மாட்டோம், எங்கே இருப்போம் தெரிய மாட்டோம். சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எல்லா வகையாமே. அவங்க ஏதாவது ஒரு சின்ன டவுட் பட்டிருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியும்னு தெரில. அம்மா ஸ்க்ரீனில் நேம் வந்துருச்சுமா, அது தேங்க்யூ. ஆன் November 21st சொன்ன மாதிரி ஒரு குட்டி கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுக்கிட்டு எங்களால் என்ன பண்ண முடியுமோ, படத்துக்கு உண்மையா, சினிமாவுக்கு உண்மையா, எங்களால் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ உண்மையாக ஒரு படத்தை பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலாம் பரவாயில்ல, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. சொல்லுங்கன்னு சொன்னீங்க பாருங்க, கெத்து. தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். சமூக வலைதளங்களில் சக்கை போடும் ஆராத்தி 4 மில்லியன் ஃபாலோயர்ஸ், பிக் பாஸின் 7 பிரியமான பெண்ணு, எதையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தொலைவில் இருந்தாலும் நினைவுகளால் இணைக்கும் பயணம், இமை திறந்து நினைவுகளோடு நிரம்பி வழியும் எல்லோ நாயகி பூர்ணிமா ரவி அவர்களை பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா டைம் எடுத்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். அண்ட் மேம், நீங்கள் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து நேற்று நைட்டு வரைக்கும் கனவாகவே இருந்தது. இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்குது. பிகாஸ் இது என் படம், எங்கள் படத்தோடைய ஆடியோ லான்ச். ஸோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பேசிக்காக நம்ம ஒரு படம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பணம், புகழ், ஃபேம், இதுதான் எதிர்பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இது தேவை. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த படத்தை பண்ணோம், இல்லைன்னு சொல்ல. பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செகண்டரி. ப்ரைமரியாக லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எங்கள் எல்லாருக்குமே ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த சக்ஸஸை நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அந்த வகையில் எங்கள் படம் பாதி சக்ஸஸ் ஆயிடுச்சு. மீதி அந்த செகண்டரியான விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வர்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து வாய்ப்பை தேடி நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது 1-2 பேருக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடி தான் அலைஞ்சோம். இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்டோடைய கால் ஷீட் தேவைப்படும். ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நல்ல டைரக்டருடைய படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும். டைரக்டருக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய படத்தில் வந்துட்டு படத்தில் இயக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எங்கள் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. நாங்கள் எல்லாருமே வாய்ப்பை தேடிட்டு தான் இருந்தோம் ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்கி நாங்கள் பண்ண படம் தான் வந்து இந்த படம் எல்லோ. ஸோ அதுக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருடைய ஆதரவும் லைக் ஒரு லைட் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். அண்ட் கம்மிங் டு த க்ரூ டீம், நாங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரம் ஹரி மகாதேவன், வைபவ், சாய், ஆனந்த் காஷிநாத், சுப்லாஷினி, ஸ்ரீ, எடிட்டர் ஸ்ரீ. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாருமே வந்து சின்ன ஒரு மொபைல் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிருந்தவங்க ஃபியூ இயர்ஸ் பேக். கட் டு இங்கே பிக் ஸ்க்ரீனுக்காக நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ அது வந்து எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து ஐ நோ ஹரி, நாங்கெல்லாம் உட்காந்து பேசும்போது ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பேசியிருக்கோம், எவ்வளோலாம் வந்து ட்ரீம்ஸ் இருந்துச்சு, எவ்வளோலாம் கனவு கண்டிருக்கோம், அதெல்லாமே தெரியும். பட் இந்த படம் சின்ன படமோ பெரிய படமோ இதோடைய அவுட்கம், ரிசல்ட், ஆனால் இதை பண்ணி நாங்கள் இங்கே வந்து நின்று இருக்கோம். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை டீம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் எனக்கு தனித்தனியாக எல்லாரையும் பாராட்டணும் அப்படிலாம் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு அது ஒழுங்காக பண்ண வராது, நான் சொதப்பிடுவேன். எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க ஒவ்வொருத்தரா. ஏன்னா இப்போ நான் இந்த ஸ்மால் ஸ்க்ரீனில் டிஜிட்டலில் வந்து வீடியோ பண்ணோன்னு சொன்னல, அதில் பிரசாந்த் அண்ணாக்கும், ப்ரொடியூசர் பிரசாந்துக்கும் வந்து ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா நாங்கள் யூடியூப்பில் வீடியோ பண்ணிருக்கப்போ எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணாரு அண்ணா. ஸோ அப்படி அங்கேருந்து இப்போ வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல, இது ரியலாக தான் இங்கே நடந்துட்டு இருக்கா என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு வார்த்தைகளே இல்லைங்க, என்ன சொல்றதே தெரியல. சார், மீடியா, ப்ரெஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எழுதுங்க. ஏன்னா இது ஐ மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்லா எழுதுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக இவ்வளோ பேர் யங் டீம், அவ்வளோ பேரோட அவ்வளோ உழைப்பு இருக்கு. இது வந்து சாதாரணமான சும்மா எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது. யாருக்குமே அஃப்கோர்ஸ் எதுவும் ஈஸியாக கிடைக்காது. பட் இது வந்து ஒரு பார்ஷலி இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கொரில்லா மேக்கிங். லைக் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாரும் கேமரா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு வேனுக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு ட்ராவல் பண்ணி ஷூட் பண்ணோம். அது எல்லாமே நடந்தது தான். லைக் அந்த ஸ்பாட்ல அவங்க சொன்ன மாதிரி பேசிக்கா என்ன சொல்றது, ஆடம்பரமான தேவைகள்னு இல்லை, பேசிக்கா அடிப்படை தேவைகளே சில இடத்துல இருந்தது இல்லை.
பட் அதுக்கு காரணம் வந்து நாங்கள் சூஸ் பண்ண ஸ்கிரிப்ட். பட் பிரசாந்த் அண்ணா எங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அதோடைய மேக்கிங்க்கு எந்த ஒரு குறையுமே இன்னைக்கு வரைக்கும் வச்சதே கிடையாது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். அண்ட் என்ன ஏதுனே தெரியாம எனக்காக வந்து கைத்தட்டி கத்திட்டு இருக்க எனக்கு சப்போர்ட் பண்ற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட ஃபேமிலி, அம்மா அப்பா, என்னோட ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்காங்க. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன ஆனாலும், என்னை பற்றி என்ன நடந்தாலும், என்ன இதுவாக இருந்தாலும் என் மேலே என்னை விட அதிகமாக கான்ஃபிடென்ஸ் வச்சுட்டு எனக்காகவே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ்க்காகவே எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும். அண்ட் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் பிஆர்ஓ பரணி அண்ணா 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 பரணி உங்களுக்கு தான் நன்றி, ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் இதுக்காக அதிகமான உழைப்பை போட்டிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே நான் எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் நன்றி சொல்ல தவறிட்டேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எனக்கு தெரிந்த நபர்களுக்கும் எனக்கு தெரியாத நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்டிப்பாக 21st படத்தை போய் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. நான் இது பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சுக்கிறேன். என்னோட குருநாதர், நான் இங்க இருக்கிறேன் அது காரணம் என்னோட குருநாதர் மைமர் கியான் அவங்க, அண்ட் இன்னொருத்தர் அப்துல் ரஹ்மான். இது எல்லாமே ஸ்டார்ட் ஆன இடம் அங்கே தான், அவங்களால தான் இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு டைரக்டர் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி தான், அவர் பேசின மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வாழ்க்கையில் நம்ம வந்து ஃபீச்சர் ஃபிலிம் நடிக்கிறோம், ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சு நம்ம நடிக்க போகிறோம், நமக்கு எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற ஒரு ஆசை இருக்கும்ல எல்லாருக்கும். அந்த மாதிரி ஆசையாக ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்கு முன்னாடி போயிட்டு காஸ்டியூம்லாம் மாட்டிட்டு ஓகே சந்தோஷமாக அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் உட்காந்துட்டு இருக்கேன். நான் என்னண்ணா டைலாக் பேசுறானா என்னடா பேசணும் அப்படின்னா, ஏய் பேசுற ஏதாச்சும் பேசுறா, ஏதாவது சிச்சுவேஷன் எதனா பேசுறேன். நான் நிஜமாவே வருவேனா நான் படத்துல, என்ன கதைனா, நான் யாருனா இந்த படத்துல இருக்கனான்ற டவுட் எனக்கு இந்த நாள் வரைக்குமே இருந்தது. அதனால இது எல்லாமே ஒரு ட்ரீம் தான். ஒரு வாழ்க்கையில ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து அதை நல்லபடியா எனக்கு அமைச்சு கொடுத்த அரிய எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஆல்சோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஒரு 7 நாள் 8 நாள் ஷூட்டு அவங்க கேரளால, பூர்ணிமாக்கா, சாயினா, அப்புறம் அந்த கேமரானாலாம் செம ஃபிட்டு. டேய் கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து அவங்களாம் பார்த்ததே இல்லை. நமக்குலாம் ஒரு 10-11 நாளே ஆட்டோமேட்டிக்காக கண்ணு ஷட்டர் சாத்திடும், தூக்கம் வந்துடும். ஆனால் ஒரு 2 மணி 3 மணிக்கு எழுந்து போனால் கூட அவங்கெல்லாம் எனர்ஜியாக பவராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவரால் அந்த டீமோட எஃபர்ட்ஸ் ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக 21 நவம்பர் 21 எல்லாரும் தேட்டரில் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நேஷனல் கோச் போட்டா அவ்வளோ வராது, எப்படிக்கா சும்மாவே என்னை வச்சு செய்வாங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.